தமது பூர்வீக மண்ணில் மீள்குடியேற்றுமாறு முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவு கிராமம் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கேப்பாப்புலவு பிரதேசத்தின் சீனியமோட்டை, புலக்குடியிருப்பு, சூர்யாபுரம் முதலிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் நலன்புரி கிராமம் அமைக்கப்பட்டு குடியேற்றப்பட்டுள்ளனர். தமது பூர்வீக நிலத்திலேயே தமது வாழ்வுக்கான ஆதாரங்கள் உள்ளதாக கேப்பாப்புலவு மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது வயல் நிலங்கள், விவசாய நிலங்கள், பயன்தரு மரங்கள், கிணறுகள், கட்டிடங்கள் என மக்களின் உழைப்பால் உருவாகிய அழகிய கிராமமே கேப்பாப்புலவு. தாம் நீண்ட காலமாக உருவாக்கிய கட்டமைப்புகளை இழந்து நலன்புரி கிராமத்தில் வாழ்வதனால் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் எங்களுடைய பூர்வீகமான கேப்பாப்புலவிலே 600 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட எங்களுடைய பிரதான பூர்வீகமான அந்த குடியிருப்பு காணியை முன்னே அரசினாலே பாதுகாப்பு வலயமாக சுவீகரிக்கப்பட்ட பின்பு நாங்கள் வேறொரு இடத்திலே மாதிரி கிராமமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். சொந்த நிலத்தில் வாழும் வாழ்க்கையை நிறைவையும் மகிழ்வையும் தரும் என்றும் தாம் தொடர்ந்தும் அகதிகளாக வாழ்ந்து வருவதாகவும் கேப்பாப்புலவு மக்கள் ஆதங்கமுறுகின்றனர். கேப்பாப்புலவு கிராம மக்கள் தமது பூர்வீக நிலத்திலான மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி மீள்குடியேற்ற அமைச்சரை சந்தித்து தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர். 2012ஆம் ஆண்டு நாங்கள் மீள்குடியேற்றம் சொந்த மண்ணிலே என்று மீள்குடியேற்றம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து எங்களை இப்ப கேப்பாவுல முதல் வில்லேஜிலே இருக்கின்றோம். காலேக்கர் இடம் தந்திருக்கு. இந்த காலேக்கர் இடத்துல நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த நிலத்தை விட்டு திருவணும் என்றும் கேட்டுக்கொண்டு எல்லாரும் இந்த வயல் நிலங்களில சூடடிச்சு கொண்டு வரும்போது நாங்கள் இந்த காலேக்கர் இருக்கும்போது எங்களுக்கு பெரியோரு அந்த ஒரு மனதில் பெரியோரு ஆழ்ந்த கவலையோட இருக்கு. எங்களோட கேப்பாப்புலவு இடத்துல எங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணி இருக்கு. அதுக்கு நாங்கள் எல்லாமே ஒரு மாடு அடைக்க, பட்டி அடைக்கிறதோ அல்லது எல்லா தொழிலுமே நாங்கள் அங்க செய்யலாம். தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றும் ஒரு காலம் வரும் என்ற நம்பிக்கையிலேயே தாம் வாழ்ந்து வருவதாகவும் தம் காத்திருப்பு கனிய வேண்டும் எனவும் கேப்பாப்புலவு மக்கள் கூறுகின்றனர்.